இனிமே இங்க விளையறதுல 3ல 1 பங்கு எல்லையில வைக்க தேவையில்லை. காந்தாரா ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. சமீபத்துல காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருது. இதுல பழங்குடி மலைவாழ் மக்கள் தாங்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை எப்படி அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க என்பதை மிக தெளிவாக காட்டியிருக்காங்க. இதுல தந்தை மகனான பூபா பெப்பா ஆகிய 2 பேரும் கர்நாடகா மேற்கு கரையோரம் இருக்கிற துறைமுகத்தை நிர்வாகம் செய்யறாங்க. இவங்க 2 பேரையுமே இந்திய வம்சாவளி முஸ்லிம்கள் போல தோற்றம் அளிச்சிருக்காங்க. இந்த துறைமுகத்துல அரபியர்கள் போர்ச்சுகீசியர்கள் உள்ளூர்வாசிகள்கிட்ட பொருட்களை வாங்குவதும் விற்பதுமா அந்த துறைமுகமே ஒரு வணிக சந்தையா இருக்கு. ரிஷப் ஷெட்டி அதாவது கதையோட ஹீரோ பூபாவோட அனுமதி வாங்கித்தான் காந்தாரா மலை பொருட்களை இந்த துறைமுக சந்தைக்கு கொண்டு வந்து அரபுகளுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் விற்பனை செய்யறாரு. இதுல அவங்களுக்கு பொருட்களை விற்பனை செய்ய அரபி என்பவர் உதவி செய்யறாரு. அவருடைய தந்தை அரபியாவை சேர்ந்தவரும் தாய் இந்தியாவை சேர்ந்தவர்னு வசனங்களை வச்சு காட்டியிருப்பாங்க. கேரள கரையோரம் இருக்கிற மாப்பிள முஸ்லிம்களின் வரலாறு இப்படித்தான் தொடங்கும். அரபு நாட்டுல இருந்து வந்த அரபு வணிகர்கள் கேரள பெண்களை திருமணம் முடிச்சு இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள மாப்பிள முஸ்லிம்னு இன்று வரைக்கும் அழைச்சு வராங்க. பூபா மாதிரி 16, 17வது நூற்றாண்டுகள்ல கேரளாவில இருந்து குஜராத் வரை அரபி கடலோரம் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைமுகங்கள்ல இஸ்லாமியர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. இந்த துறைமுகங்கள்ல தங்கம் வைரத்துக்கு நிகரான வர்த்தகம், மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு மாதிரியான பொருட்களுக்கான வியாபாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. காந்தாரா படத்திலையும் அடர்ந்த காந்தாரா காட்டுல இந்த மாதிரியான பொருட்கள் செழித்து இருப்பதா காட்டியிருப்பாங்க. முதல் முறையா அவங்க வெளிநாட்டினருடன் வணிகம் செய்யும் போதுதான் அவங்களுக்கே இதோட உண்மையான மதிப்பு தெரிய வரும். அதனால இந்த வகை பொருட்களை அதிகமா உற்பத்தி செய்ய சங்கப்பா என்பவரை மன்னராளும் நாட்டுல இருந்து காட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்கிட்ட இருந்து விவசாய தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு மிளகு, ஏலக்காய் அதிக விலையை வைத்து துறைமுகத்துக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. பல்வேறுபட்ட மக்களை ஒன்றிணைச்சு தங்கள் வளங்கள் மூலமா வியாபாரம் செய்வதுதான் சிறந்த பிசினஸ் மேனுக்கு அழகு. அந்த வகையில இந்த படத்தோட ஹீரோ அதைத்தான் செஞ்சிருக்காரு. சங்கப்பா என்ற பிராமணரை வச்சு விவசாய தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு காந்தாரா மக்கள் அதில் விவசாய தொழில உழைக்க வச்சு அதிக உற்பத்தியை எடுத்து பூபாவோட அனுமதியை வாங்கி துறைமுகங்களுக்கு பொருட்களை சந்தைப்படுத்தி அரபு இந்தியர் கலப்பில் பிறந்த அரபி என்பவரை சேல்ஸ்மேன் ஆக்கி வெளிநாடு அரபியர்களிடமும் போர்ச்சுகீஸ்களிடமும் பொருட்களை ரிஷப் செட்டி விற்பனை செய்வாரு. இது தலைமைத்துவ பண்புக்கான சிறந்த உதாரணம். ஆக்சுவலா இந்த படத்துடைய கதையே வேற. காந்தாரா என்ற மலைவாழ் மக்களுடைய தெய்வ வழிபாடு நம்பிக்கை பற்றிய கதை தான் இது. அவங்களுடைய புராண கதைகளை உண்மைப்படுத்துற மாதிரி VFXல மிரட்டி இருப்பாங்க. இதுல பண்டைய தென்னிந்தியர்கள் அரபு மக்களோடு எப்படி கடல் வாணிபம் செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதை பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல நாம பாக்குறோம். வரலாற்றுல இந்தியாவுல இருந்து அரபு நாடுகளுக்கு மிளகு, ஏலக்காய், பட்டை மட்டும் இல்ல பட்டு, காட்டன், சந்தனம், தேக்கு என பல வகையான பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். 17வது நூற்றாண்டுல இந்தியாவோட GDP 24%. அதாவது உலகில் உற்பத்தியாகி ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை 4ல் 1 இந்தியாவில் இருந்துதான் உலக நாடுகளுக்கு சென்றிருக்கு. அதே போல அரபு நாடுகள்ல இருந்தும் தங்கம், வெள்ளி, குதிரை, நறுமண பொருட்களை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அரபியர்கள் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி காரணமா சேர சோழ பாண்டிய மன்னர்களும் அரபியர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தாங்க. குறிப்பா சோழர்கள் அரபியர்களோட மிகப்பெரிய நட்புறவு மேற்கொண்டதா வரலாறு சொல்லுது. சோழர்கள் தெற்காசியாவில் பெரும் பகுதியை கைப்பற்றி தங்கள் ஆட்சியை விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே போனாங்க என்பது நமக்கு எல்லாம் தெரியும். சோழர்கள் எங்கெல்லாம் சென்றாங்களோ அங்கெல்லாம் அரபிய வியாபாரிகளும் தங்கள் முத்திரையை பதிச்சாங்க என்பது வரலாறு. அரபு தென்னிந்திய வர்த்தக உறவு பற்றி சில தகவல்கள் மட்டும்தான் இந்த காணொளியில பதிவு செஞ்சிருக்கோம். இத பத்தி ஒரு சீரியஸே வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில இருக்கும். இந்த வீடியோவுக்கு கிடைக்கும் வரவேற்பு பொறுத்து அரபு தென்னிந்திய உறவை பற்றிய சீரியஸ் பண்ணலாம்னு இருக்கும். இத பத்தி உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க.